வசல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மீண்டும் மழலை மொழியில் ஹதீஸ் ஒன்றில் எமக்காக கூறுவதற்காக மாணவி ஆஷிஃபா பின் அர்ஷாத் அவர்களை அழைக்கின்றேன். அழகிய முறையில் கூறி சென்ற மாணவிக்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பதாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக மழலை மொழியில் இஸ்லாத்தின் கடமைகளை பற்றி கூறுவதற்காக மாணவன் ஷைஃபுல்லா பின் ஃபலீத் அவர்களை அழைக்கின்றேன். Assalamualaikum. அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஈமான் நிறுவனமானது. அதனுடைய ஆடை தக்வா, அதனுடைய ஆபரணம் நாணம், அதனுடைய பயன் கல்வி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக சாப்பிடுவதின் ஒழுக்கங்கள் பற்றி கூறுவதற்காக மாணவன் யஹ்யா பின் ரில்வான் அவர்களை அழைக்கின்றேன். ஒழுக்கங்கள் சுத்தமான வைப்பு, சுற்றாவல் இருத்தல், ஐகளை கழுதல், சுன்னத்தான முறைப்படி கல்வல், சாப்பிடுவோம் விஸ்மி சொல்லுதல், வளர்ப்புகள் சாப்பிடுதல், தன் பக்கத்தில் இருப்பதை சாப்பிட்ட பிள்ளைகள், ஐகளை கழுதல், அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைர். இரு குணங்கள் ஒரு முஃமினிடம் ஒன்று சேர்ந்தினால் அவை பஞ்சத்தனம் தீய குணம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்த நிகழ்வாக அல்-குர்ஆன் ஓதும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை கூறுவதற்காக மாணவி சமீஹா பின் அஸ்ஹர் அவர்களை அழைக்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். நான் உங்கள் முன்னிலையில் அல்-குர்ஆனை ஓதும் ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை பற்றி கூற முன்வருகிறேன். அல்-குர்ஆனை தொடுவதற்கு முன் வுது செய்தல், முடியுமானால் மிஸ்வாக் செய்து கொள்ளுதல், முடியுமான வரை கிப்லாவை முன்னோக்குதல், பயபக்தியுடன் அல்-குர்ஆனை சுமத்தல், முடியுமான வரை அழகாகவும் தக்பீர் முறைப்படியும் ஓதுதல், அல்-குர்ஆனை ஓதும் பொழுது சிரிப்பது, இடையில் பேசுவது, சிந்தனை சிதறக்கூடியவற்றை பார்ப்பது போன்றவற்றை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அல்-குர்ஆனை ஓதும் பொழுது இறைச்சத்தோடும் சிந்தனையோடும் ஓத வேண்டும். அல்-குர்ஆனை அழகான தெளிவில் ஓதுதல் வேண்டும். முடியாவிட்டால் முடியுமான அளவு அழகாக ஓத முயற்சிக்க வேண்டும். அல்-குர்ஆனை ஓதும் பொழுது அல்-குர்ஆனுடன் தொடர்பில்லாத விடயங்களை பேச வேண்டி ஏற்பட்டதால் பேச்சை முடித்ததன் பின்னர் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிவிட்டு ஓத ஆரம்பிக்க வேண்டும். அஸ்ஸலாம். அழகிய முறையில் கூறி சென்ற மாணவனுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரா. மனிதா, அறிஞர்களை தேர்வதன் மூலம் நான் அறிவை பெற முடியும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக எம் முன்
கசீதா ஒன்றை இசைப்பதற்காக சமீப குழுவினரை அழைக்கின்றேன். Assalamualaikum warahmatullahi wabarakatuh.
இப்ராஹிமிடம் கஹ்பத்துல்லாஹை விட கண்ணியமான உள்ளவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அடுத்ததாக மாணவர்களுக்கு சான்றிதழ்களை தனது பெற்றோர்களின் கையால் வழங்கப்பட வேண்டும். அதற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்களுடைய